தமிழர்களின் உரிமைகளுக்காக போராடுகின்ற கட்சி அதிமுக தான் என்று அக்கட்சியின் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி கட்டளைப்பட்டி கிராமத்தில் அதிமுக பூத் செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் நியமனம் சம்பந்தமான ஆலோசனைக் கூட்டம் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தலைமையில் நடைபெற்றது. அப்போது மின்சாரம் துண்டிக்கப்பட்டு இருந்ததால் கார்களின் முகப்பு விளக்குகளை எரியவிட்டு அந்த வெளிச்சத்தில் ஆலோசனை கூட்டத்தை நடத்தினர். அப்போது பேசிய முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி, வளரப்போகும் அதிமுக ஆட்சி என்பது தமிழர்களின் உரிமைகளுக்காக போராடுகின்ற ஆட்சியாக இருக்கும் என்று கூறினார். மத்தியில் ஆளும் அரசிடமிருந்து மாநில உரிமைகளை கேட்டு பெறுகின்ற உறுதிமிக்க தலைவராக எடப்பாடி பழனிசாமி மட்டுமே உள்ளார் என்று கூறிய ராஜேந்திர பாலாஜி, வலுவான ஒரு தலைமை இருந்தால் மட்டுமே மத்திய அரசிடமிருந்து கேட்பது கிடைக்கும் என்று கூறினார். பதவியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் டெல்லியில் மதிப்போடும் மரியாதையோடும் நடத்தப்படுபவர் எடப்பாடி பழனிசாமி என்றும் அவர் குறிப்பிட்டார். இங்கே எடப்பாடியார் அண்ணன் பழனிசாமி அவர்களை முதலமைச்சராக்க இரட்டை சின்னத்திலே வாக்களித்து இங்கே போட்டியிடுகின்ற அதிமுகவுடைய வேட்பாளரை வெற்றி பெற செய்யுங்கள். மத்தியிலே ஒரு ஆட்சி இருந்தாலும் மாநிலத்திலே எல்லா சலுகைகளையும் தமிழ்நாட்டுக்கு உரிமைகளையும் கேட்டு பெறக்கூடிய வைராக்கியமிக்க ஒரு தலைவன் தமிழ்நாட்டின் தலைவனாக வர வேண்டும். அது யார் என்று சொன்னால் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர், வருங்கால முதலமைச்சர், இந்நாள் சட்டமன்ற கதாநாயகன், சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் அருமையான எடப்பாடி பழனிசாமி அவர்கள். வலுவான ஒரு தலைமை இருந்தால்தான் டெல்லி இடத்திலே கேட்டாலே கிடைக்கும். வலுவில்லாத தலைமை நாடு ஆண்டால் கேட்டாலும் கிடைக்காது, போராட்டம் பண்ணினாலும் கிடைக்காது. அதிமுகவுடைய பொதுச்செயலாளர் முதலமைச்சராக இருந்த காலத்திலும் சரி, இன்றைக்கும் சரி, மதிப்போடு டெல்லிக்கு செல்லக்கூடியவர், மரியாதையோடு டெல்லியால் நடத்தப்படுபவர் அருமையான எடப்பாடி பழனிசாமி அவர்கள்.